கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு அபரிதமாய் கிடைக்கும்படி தினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, நீங்கள் தான் உங்கள் ஜீவியத்தை சரி பண்ணிக்கிடணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 9:35. ஆண்டவர் இயேசு குருடன் ஒருவரை குணமாக்கினார். குருடனுடைய கண்களை திறந்து விட்டார். அவனை கண்டபோது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். ஒரு கேள்வி. நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில பல இடத்துல பல கேள்வி கேட்போம். யாரையா கண்டா, புதுசா கண்டா, நீங்க ரொம்ப தைரியம் உடையவர்கள், அஞ்சா நெஞ்சம் உள்ளவர்கள், மற்றவர்களை குறித்து அதிகமாக அறிய வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்கள், பல கேள்விகளை கேட்பீங்க. நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உங்களுக்கு பொம்பளைங்களை கண்டா ஸ்திரீகளை பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுதான், உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா, உங்களுக்கு புருஷன் இருக்கிறாரா, எந்த ஊரில் இருக்கிறாரு, எந்த நாடு, என்னெல்லாமோ நிறைய கேட்பீங்க. நீங்கள் நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறது நல்லதா கெட்டதான்னு அந்தந்த ஆள் தான் முடிவு பண்ணணும். நமக்கு தேவையான கேள்விகளை கேட்டு நாம் மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். தேவையில்லாத கேள்விகளை கேட்கிறவர்கள் நம்மை பற்றி தப்பாக நினைப்பார்கள். பரவ நம்ம கூட வருக யோசிப்பாங்க. இவங்க கூட வந்தால் நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதனால இவங்க கூட போகக்கூடாது, நம்ம கொஞ்சம் சைடு கொடுத்துருவோம்னு ஒதுங்கிடுவாங்க. ஆண்டவர் இயேசு சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். இது முன்ன பின்ன தெரியாதவனிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. பிறவி குருடன் ஒருவனை ஒரு நாளில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவனை ஆண்டவர் தரையிலே துப்பி சேர் உண்டாக்கி அவனுடைய கண்களிலே பூசி நீ சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று அனுப்பினார். அவன் போய் கழுவி சுகமடைந்து கண்கள் திறக்கப்பட்டு வந்து விட்டான். அவனை பரிசேயரிடத்திலே கொண்டு போனார்கள். அவங்க கேட்குறாங்க, நீ எப்படி கண்ணு பார்வையடைந்தா என்று கேட்கிறார்கள். அவன் சொல்றான், எனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியல. முதல்ல அது ஒரு ஓய்வு நாள் என்று நாம் அறிவோம். 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு பரிசேயர் அவனிடத்தில் கேட்கிறாங்க, நீ எப்படி பார்வையடைந்தா என்று மறுபடியும் கேட்டார்கள். 15ஆம் வசனம். அதற்கு அவன் சொல்கிறான், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான். சேற்றை பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு 17ஆம் வசனத்தில் அந்த குருடனை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அவன் சொல்றான், அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றார். அதுக்கு பிறகு யூதர்கள் அதை நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைத்து கேட்கிறார்கள், உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் உடனே சொல்கிறார்கள், இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்று சொல்கிறார்கள். தாய் தகப்பன்மார் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, யூதர்களுக்கு பயந்தனால் இப்படி சொன்னார்கள். பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை 2ஆம் தர அழைத்து 24ஆம் வசனம், நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரயுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரயுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷனாக உங்களுக்கு மனதுண்டோ என்றார். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷன், அப்படி கடிந்து கொள்கிறார்கள். அந்த மனுஷன் சொல்கிறான், 30ஆம் வசனம், அவரின் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். 33, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், 35ஆம் வசனத்தில் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றார்.
இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். ஹல்லேலூயா. உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் உங்கள் வாழ்வில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். உங்கள் கண்களை திறந்தார். நீங்கள் ஒரு காலத்தில் குருடராக பிறந்தீர்கள். இந்த புறக்கண்கள் தெரிந்தது, அகக்கண்கள் மூடியிருந்தது. உண்மை தெய்வம் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நாளில் நீங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டீர்கள். ஆண்டவர் தான் உங்கள் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவ குமாரன் யார் என்பதை அறிந்தீர்கள். இப்போ உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் பார்வையடைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு பிரகாசம் வாழ்வில் வந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்விலே இருளாக இருந்தது நீங்கி போய் ஒரு வெளிச்சம் இருக்கிறது, பார்வை கிடைத்திருக்கிறது. ஆம், ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவே உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ தேவகுமாரிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? இந்த கேள்வியை ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இந்த பிறவிக்குருடனை போல நான் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்று கேட்கப் போகிறீர்களா? அல்லாவிட்டால் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கேள்வியை கேட்க வேண்டியதே இல்லை, நீரே தேவகுமாரன் என்று நான் அறிவேன் என்று சொல்ல போகிறீர்களா? சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தாலும், அற்புதங்களை செய்திருந்தாலும், அவர்களுக்கு தேவகுமாரனாய் இயேசுவிடத்தில் விசுவாசம் அவ்வளவா வரல. ஆண்டவர் அற்புத அதிசயெல்லாம் செய்திருக்கிறார். சாக கடந்து நமக்கு ஜீவனை தந்தார், நம்மை காப்பாற்றினார், நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். தற்கொலை பண்ணி சாகணும்னு நினைச்சீங்க, விபத்தில் சாக வேண்டியவர்கள், வியாதியில் சாக வேண்டியவர்கள், ஆனால் ஜீவன் தந்து வைத்திருக்கிறார். இப்ப கேட்கிறார் ஆண்டவர், தேவகுமாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? உங்களுடைய உள்ளத்திலிருந்து என்ன பதில் வருகிறது? இந்த குருடனை போல சொல்ல போகிறீர்களா? அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார்? அப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்க போகிறீர்களோ? சிலருடைய வாழ்க்கையில பின்மாற்றத்திற்கு ஒரு சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாம் மறந்துடுறாங்க. யாரோ செய்தது போல நினைக்கிறாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்க டாக்டர் செக் பண்ணாரு, ஸ்கேன் எடுக்க சொன்னாரு, அவர் ட்ரிப்ஸ் ஏற்றினாரு, இன்ஜெக்ஷன் போட்டாரு, இன்டென்சிவ் கேர்ல இருந்தேன், அதனால தான் சுகமானேன். அப்படி இல்லை. எத்தனை பேர் இன்டென்சிவ் கேர் அவசர சிகிச்சை வார்டில் இருந்தவங்க செத்து போயிட்டாங்க. நான் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன், எனக்கு மூளை காய்ச்சல், அங்கே டாக்டரும் நர்ஸும் பல முறை வந்து எங்களை ரொம்ப கவனிச்சதுனால தப்பிட்டோம். இல்லை, உங்கள் வார்டிலே எத்தனை பேர் ஒன்றை போல உள்ளவங்க செத்து போனாங்க. உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த விபத்தில் நம்ம விட சாதாரண விபத்தில் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம எல்லாம் உயிரோட வைத்திருக்கிறது அந்த தேவகுமாரன் கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. எனக்கு வந்த வியாதியெல்லாம் குணமாக்கினது டாக்டர் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் என் நோய்களை குணமாக்கினார். ஹல்லேலூயா. ஆபத்தில் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவித்தார் தேவகுமாரன் கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. இப்ப அவர் கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயான்னு கேட்கிறாரு. நான் இப்ப என்ன சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்க ஆண்டவர் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? Do you believe in the Son of Man? தேவகுமாரிடத்தில் விசுவாசமா இருக்கிறீர்களா? விசுவாசமா இருக்கிறோம் என்கிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவகுமாரிடத்தில் தான் நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனிடத்திலும் இல்லை, எந்த கட்சி தலைவரிடத்திலும் இல்லை, எங்கள் உற்றார் உறவனிடத்திலும் அல்ல, இனஜனத்தாரிடத்திலும் அல்ல. எங்களுக்கு வாழ்வு தந்தவர், எங்களை வாழ வைத்தவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் ஆண்டவர், எங்கள் எஜமான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு காலம் விசுவாசமாக இருப்பீர்கள்? இந்த கேள்வியை நான் எழுப்புகிறேன் உங்களிடத்தில். இந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். How long you are going to believe in the Son of Man? எவ்வளவு காலம்
தேவகுமாரனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க போகிறீர்கள்? கல்யாணம் வரையிலுமா? இன்னும் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் வரையிலுமா? வீடு கட்டும் வரையிலுமா? அல்லது ஒரு குழந்தை பிறக்கும் வரையிலுமா? அல்லது உங்களுடைய நோய் குணமாகும் வரையிலுமா? உயிரோடு இருக்கும் மட்டும் நாம் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்களை திறந்ததின் நோக்கம், அவருடைய புறக்கண்களை திறந்தார். அதனுடைய உண்மையான நோக்கம், தேவகுமாரன் யார் என்று அவன் கண்களால் காணட்டும். ஹல்லேலூயா. அவனுடைய வாயே இப்பொழுது அறிக்கையிடட்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாய் இந்த அறிக்கையை சொல்லட்டும். ஹல்லேலூயா. தேவகுமாரனிடத்தில் நீ விசுவாசமாக இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்டால் நாம் சொல்லிவிடுவோம். இன்னொருவன் கேட்டால் நாம் சொல்லுவோமா? ஒரு கம்யூனிஸ்ட்காரன் கேட்கிறார், ஒரு நாஸ்திகன் கேட்கிறார், ஒரு புறஜாதியான் கேட்கிறார், ஆண்டவர் இயேசுவை நிந்திக்கிறவன் பரியாசம் பண்ணுகிறவன் கேட்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லலாம்? யோசியுங்கள். நீங்களே யோசித்து சொல்லலாம். நீங்க என்ன கேட்கறீங்க எனக்கு சரியா புரியலைங்களே. சிரித்து மழுப்ப போறீங்களா? உண்மையிலே சொல்ல போறீங்களா? What is going to be your reply today? உங்களுடைய இந்த பதில் என்ன? என்ன சொல்ல போறீங்க? நிறுத்தியா, வண்டி நிறுத்து. நீ இயேசுநாதரிடத்தில் விசுவாசம் வச்சிருக்கிறியா? விசுவாசம் வச்சிருக்கிறியா? என்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்கணும்னா இயேசுநாதரிடத்தில் விசுவாசம் வச்சிருந்தா வேலை பார்க்க முடியாது. இன்றைக்கே உன்னை பிரிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நீ என்ன சொல்ற சொல்லி சீக்கிரம். சாமி, நீங்க என்ன வேலையை பிரிச்சு விட்டுறாதுங்க. நான் எனக்கு வேலை தாங்க பிரதானம், இயேசுநாதரெல்லாம் பிறகுதாங்க. அப்படியா? இல்லை, அவனுக்கு வேலையை அடுப்பில் போடுது. அவனுக்கு வேலை எனக்கு பெருசு கிடையாது. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படி இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் விசுவாசமா இருக்க முடியுமா? இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி இருப்பீங்களா? தேவகுமாரனிடத்தில் விசுவாசமா இருப்பாயானால் 24 மணி நேரத்தில் என்னுடைய வீட்டை நீ காலி பண்ணி விட வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? சீக்கிரம் சொல்லு. என்ன சொல்ல போகிறாய்? என்னிடத்தில் ஒரு நாள் ஒரு விசுவாசி சொன்னாப்புல, என்னுடைய அட்ரஸுக்கு பத்திரிகை அனுப்பாதிருங்கள். பத்திரிகை ஏதாவது வந்து விடுமானால் என்னுடைய வீட்டு ஓனர், அவர் பயங்கரமான புறஜாதி மனுஷன், அவருக்கு பிடிக்காது, அவர் எங்க வீட்டை காலி பண்ண வச்சிருவாரு. ஐயோ, விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் வீடை காலி பண்ண வச்சா இன்னொரு வீட்டை ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய உதவியினால் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த வேலை இல்லைன்னா இதை விட நல்ல வேலையை ஆண்டவர் தந்து விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், இன்றும் இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார், வல்லமையுடையவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன பயமா இருக்கா? வேலை போயிருமா? வேலை போயிரும், ப்ரமோஷன் போயிருமா, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா, வீடை காலி பண்ண வச்சிருவாங்களா, பிறகு நம்ம குடும்பத்தில் பொண்ணை யாரும் கட்ட வரமாட்டாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் நடக்குமானா நாங்கள் தெரியாதனமாக வந்து ஞானஸ்நானம் வாங்கிட்டோங்க, நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோங்க. எப்படி நீங்கள் வாபஸ் வாங்க போறீங்க? இயேசுநாதரே சொல்லுங்க, இயேசுநாதரே, இயேசுநாதரே, நாங்கள் ஞானஸ்நானம் வாங்கினதை வாபஸ் வாங்கிடுறோம்னு சொல்லுங்க. எங்களுக்கு இப்படியெல்லாம் தெரியாதுங்க. நாங்கள் ஞானஸ்நானம் வாங்கினதை அறிஞ்சா எங்கள் பையனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படியாம்மா, உங்கள் பையங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கலையா? நல்ல பொண்ணுங்க, அழகான பொண்ணுங்க, நல்ல படித்த பொண்ணுங்க, பணக்கார பொண்ணுங்க, நல்ல குணமான பொண்ணுங்கெல்லாம் கிடைச்சிருக்குல்ல, நல்ல அழகான பிள்ளைகளெல்லாம் பெற்றிருக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன இனிமேல் குழப்பம்? ஹல்லேலூயா. தேவகுமாரன் இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? பாப்பா, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில், பணிபுரியும் இடத்துல கேட்கிறோம், நீங்க என்ன செய்ய போறீங்க? இயேசு கிறிஸ்து கேட்டா நாங்க உள்ளபடி ஆமே உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறோம் என்று சொல்லிவிடுவோம். அடுத்தவங்க கேட்டா நாங்க எப்படியோ தான் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க விசுவாசத்தில் பலன் அற்றவர்கள். விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக இருந்தால், தேவகுமாரனிடத்தில் நன்மை பெற்றதிலே நன்றி அறிதலுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், you will be bold enough to say that you believe in the Son of Man. நீங்கள் தைரியமாக தேவகுமாரனிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்படி இருப்பீங்களா? அப்படி இருப்பீங்கன்னு உள்ளவங்க மட்டும், அந்த தைரியம் உள்ளவர்கள், அந்த விசுவாசம் உள்ளவங்க மட்டும் முதலாவது கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு சிலர் கையை உயர்த்த முடியாம தடுமாறி பாவம் போல இருக்கிறாங்க, பரிதாபமா இருக்கிறாங்க. அவங்களால முடியல. அவங்க தான் இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்க போறவங்க. இவங்க தான் அந்தி கிறிஸ்துக்கு போஸ்டினர். இத்தனை வருஷம் சபைக்கு வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், ஆண்டவருக்கு பிள்ளைன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நாங்கள் சபையில் தாங்க சொல்ல முடியும். அது விஓ கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? அவர் குழப்பி விட்டுருவார். அவர் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லுவார், அலைய விட்டுருவார். ஆரை கையெழுத்து போட மாட்டார். பரவாயில்ல, எங்களுக்கு வருமான வரி சான்றிதழ் கிடைக்காது, ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஸ்டர்? ஸ்காலர்ஷிப் அரசாங்கத்திலேருந்து கிடைக்காத பிறகு நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் பணம் தருவீங்களா? உங்கள்கிட்ட வெளிநாட்டு பணம் இருக்கா? இல்லை இல்லை. நாங்கள் பிறகு எப்படி பிழைக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் தலைவனால நம்ம பிழைக்கலாங்க. ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு சாகு வரையிலும் தரப்போறாங்களா? சாகு வரையில் உங்களுக்கு தருவாங்களா? அரசாங்க ஊழியராக இருந்தால் ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். நீங்க ஒருவேளை செத்து போனா அது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினா உங்களுக்கு சாவு சடங்கு, இறுதி சடங்கு உள்ள எல்லா செலவும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அது எனக்கு தெரியும். அது உண்மை. என்னுடைய பெற்றோருக்கு அப்படி அரசாங்கம் கொடுத்திருக்கு. அது ஸ்காலர்ஷிப் இல்லை. நமக்கு எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, தேவகுமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாய் என்று யார் கேட்டாலும், அது பகலோ இரவோ, அது கல்யாண வீடோ சாவு வீடோ, நான் சொல்லி விடுவேன். நான் அதை மறைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. I will never hide the truth. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்களா? அப்படி ஒரு தைரியம் இருக்கா? இருக்கா? இரண்டாவது முறை கேட்கிறேன், இருக்குதா? இருக்குதுன்னா நீங்க திரும்ப கை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேவகுமாரத்தில் நாம் விசுவாசமா இருக்கிறோம். எல்லாரிடத்திலும் சொல்லுவோம், யார் கேட்டாலும் சொல்லுவோம், எங்கும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் தந்து நம்ம காப்பாற்றி உயிரோட வச்சு வழிநடத்தி கொண்டிருக்கிறவரை நான் மறுதலித்து ஒரு வாழ்வா, அப்படி ஒரு உயர்வா, அப்படி ஒன்று எனக்கு தேவையில்லை. அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சீஷர் இடத்துல ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார். சீஷர் இடத்துல என்ன கேள்வி கேட்டாருன்னு மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சீஷர் இடத்துல கேட்ட கேள்வியை பாருங்க. ஆண்டவர் இப்படி எல்லாம் கேட்கலாமா? கேட்கலாம். கேட்கறதுக்கு அங்க விஷயம் இருந்திருக்கு. ஆண்டவர் சும்மா கேட்க மாட்டாரு, அங்க ஒரு காரணம் இருந்திருக்கு. மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல கேட்கிறார். பாத்தீங்களா? மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? Why are you so fearful? நீங்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? 2 கேள்வி கேட்கிறார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்பா, ஏன் இப்படி கேள்வி கேட்கிறாரு? Why are you so fearful? How is it that you have no faith? உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லாம போச்சு கேட்கிறாரு. பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், இங்க சீஷர்களாக இருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவாவின் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்கென்று கடைசி மட்டும் நான் வாழ்வேன், அவரையே பின்பற்றுவேன், அவர் வழியில் நடப்பேன் என்று உத்தமமான நிலைமையில் இருக்கிறீங்களா? You can be considered as a disciple of Jesus. நீங்கள் இயேசுவின் சீஷர் என்ற நிலைமையில் உங்களை ஏற்றுக்கொள்ளலாம். கேட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சீஷரிடத்தில் கேட்டார் கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறார்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிரு? 2 கேள்வி ஒரே நேரத்தில் கேட்டார். ஏன் கேட்டாரு? ஆண்டவர் இயேசு கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இப்ப வேற வழி இல்லை, இவங்க செத்து போயிருவோன்னு உள்ள நிலைமையில பயந்து போய் ஆண்டவர் இயேசுவை எழுப்பினார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்கிறார்கள். ஆண்டவர் இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதோடு அமைதியாயிற்று. எல்லாம் அமைதியாயிற்று. ஆண்டவர் அமைதியாகல. ஆண்டவர் 2 கேள்வி கேட்டு விட்டார். சீஷரிடத்தில் கடிந்து கொண்டாரா இல்லையா? 2 கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? உங்கள் வாழ்க்கையில காற்று ஏதாவது வீசினதா?
காற்று யாருக்காவது வீசினதா? பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆண்டவரோ கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். ஆண்டவர் நித்திரையாயிருந்தார். அன்று சீஷர்கள் இருந்த படகிலே கப்பலின் பின்னணியத்தில் இயேசு தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். கப்பலின் பின்னணியத்தில், கப்பலில் கூட இருந்த படகுல பயங்கரமா அலைகள் எல்லாம் மோதினதுனால தான் கப்பலிலே தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை அவர்கள் தட்டி எழுப்பி உதவி நாடினார்கள். அது தவறா? அது சரிதான். அதில் நாம் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பயம் கண்டு போச்சு. இயேசு கிறிஸ்துவை எதனால தட்டி எழுப்பினாங்க? பயத்தினாலதான் தட்டி எழுப்பினாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றணும்னு ஜென்ரலா சொல்லியிருந்தா ஒண்ணுமில்லை. இவங்க பயந்து போய், ஆண்டவரே நாங்க சாக போறோம், உமக்கு கவலை இல்லையான்னு வேதனையோடு பயத்தோடு சொன்னதுதான் இயேசு கிறிஸ்துக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை படகிலே இருக்கிறார். அன்று சீஷர்களுடைய படகில் கப்பலின் பின்னணியத்தில் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். இன்று ஆண்டவர் தூங்கவில்லை. ஹல்லேலூயா! இஸ்ரவேலை காக்கிற நம்முடைய தேவன் உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. ஹல்லேலூயா! முடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம எங்க போறோம் எங்க வாரோம் பத்திரமா பாதுகாக்கிறார். எப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார்? தூதர்களை கட்டளையிடுகிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதங்களில் இடாதபடிக்கு உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா! நம்ம ரொம்பவே பயப்படுறோம் இல்லை? 6 மணிக்கு மேல ரொம்ப பயமா இருக்குது. 7 மணிக்கு மேல வெளியே போறதே கஷ்டமா இருக்கு. 8 மணிக்குள்ள கதவெல்லாம் இருக்க அடைச்சி ஜன்னலே அடைச்சிடுவாங்க. இப்போ யாராவது கூப்பிட்டாலும் இன்னைக்கு எல்லாம் திறக்க வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கிடுவோம். பயமா இருக்குது. பயம் இல்லை, இயேசு நம் துணை. ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சொல்றாரு. வாழ்க்கையில அலையும் புயலும் வீசினா யாருக்கு தான் பயம் வராது? நம்ம எல்லாம் இயேசுவா? இயேசு இல்லை, நம்ம இயேசுவின் சீஷர்கள் தானே, அவருடைய பிள்ளைகள் அல்லவா? ஹல்லேலூயா! உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா? அப்போ ஆண்டவர் பரவாயில்லை, இனிமேல் பயப்படாது. நீங்க ஏன் பயப்பட்டீங்கன்னு தான் கேட்கிறாரு. ஒரு பாம்பை கண்டீங்கன்னு வச்சுக்கிடுவோமே, யாரெல்லாம் பயப்பட மாட்டீங்க? இங்க இருக்கிற எத்தனை பேர் பயப்பட மாட்டீங்க? ஐயோ, யாரெல்லாம் பயப்பட மாட்டீங்க? எங்க பக்கம் கேட்போம். இங்க சிலர் கை தூக்குறாங்க. பாம்பை கண்டா அவங்க பயப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா! யாரெல்லாம் திருடனை கண்டா பயப்பட மாட்டீங்க? திருடனை கண்டா பயப்படாதவங்க. வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல சூழ்நிலைகளில மனுஷர்கள் பயந்து விடுகிறார்கள். ஆனா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா! பயத்துக்கு வேலையே கிடையாது. ஆனாலும் அவர் அஞ்சா நஞ்சம்தான். நம்ம பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் பயங்கரமான ஆள், பலமான ஆள், எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு நிற்கிறாரப்பா. ராத்திரியும் பயப்பட மாட்டாராம், பகல்லையும் பயப்பட மாட்டாராம். தாவீது இடத்துல கேட்டு கத்துக்கிடுங்க தேவ பிள்ளைகளே. தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? 27ஆம் சங்கீதம் படிச்சு பாருங்க. கர்த்தர் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடர் விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினால் என் இருதயம் பயப்படாது. ஹல்லேலூயா! தாவீதின் தேவன் என்னுடைய தேவன். தாவீதோடு கூட இருந்தவர் என்னோடு இருக்கிறார். I don't need to be afraid of anyone on the earth. பூமியில எவனை கண்டு நான் பயப்பட அவசியம் இல்லை. ஹல்லேலூயா! பாம்பை கண்டா பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டேன். புலியை கண்டா, புலியாவது நெறியாவது பயம் இல்லை. ஹல்லேலூயா! நாயை அவுத்து விட்டா அப்போ தெரியும். நாயை அவுத்து விட்டாங்க, நாங்க அப்போ பார்த்தோம். இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய வாயை கட்டுகிறேன். ஹல்லேலூயா! நாய் வார கீழே போட்டுட்டு போயிட்டு சென்னை பட்டணத்தில் அண்ணா நகர்ல. ஹல்லேலூயா! நமக்கு பயம் இல்லை. உடம்பு முடியல, எனக்கே தெரியுது நான் செத்து போயிடுவேன். அப்போ நீங்க உங்களுக்கு பயம் வந்துதான்னு கேட்குறீங்களா? பயம் வரல. செத்துட்டா எங்க போயிடுவேன்? நரகத்துக்கா போயிடுவேன்? ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். ஹல்லேலூயா! ஆக்சிடென்ட் அப்ப சந்தித்தீங்கல்ல, மேஜர் ஆக்சிடென்ட், உங்களுக்கு பயமா இருந்தா பயமே இல்லை, செத்துருவேன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான். பயம் இல்லை. ஹல்லேலூயா! அப்படியா? உங்களுக்கு பயமே வராதா? நாங்க பயங்காட்டுனா நீங்க எப்படி பயங்காட்ட போறீங்களா? பேய் ரூபத்தில் வர போறீங்களா? நாய் ரூபத்தில் வர போறீங்களா? பேயை கண்டாலும் பயம் இல்லை. ரட்சிக்கப்படுக்கு முன்னால, ஆண்டவருக்கு வாழ்வை அர்ப்பணிக்கும் முன்னால ரொம்ப பயம்.
இருட்டுனா வெளியே போறதுக்கு ரொம்ப பயம். பார்த்துக்கிடுங்க, எங்க அம்மா கையை பிடிச்சிட்டு தான் வெளியே போறது, பாத்ரூம் போறது கூட அப்படிதான். சுடுகாடு பார்த்தாலே இருதய ஹார்ட் பீட் ரொம்பவே கூடிடும். எவனாவது செத்து பிறகு பாடையில கொண்டு போறவங்க சங்கு ஊதுவாங்க பாருங்க, ஒரு வாரம் அந்த பயம் நீங்காது. அது பிறகு பேர் கிறிஸ்தவ சமுதாய சபைகள்ல எவனா செத்தா மணி அடிப்பான், அது ஒரு 8 நாள் அந்த பயம் மாறாது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்வை அர்ப்பணித்த பிறகு சுடுகாடை கண்டும் பயம் இல்லை, பிரேதம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தும் பயம் இல்லை, செத்தவனை தூக்கிட்டு போறத பார்த்தும் பயம் இல்லை, அமரர் ஊர்தியை பார்த்தும் பயம் இல்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஏன் இப்படி பயப்பட்டீங்க? என்ன நடந்துதான் உங்களுக்கு தெரியாது, நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு உன்னோடு இருக்கிறார் சகோதரனே. You young girl, the Lord Jesus is with you. வாலிப பெண்ணே, இயேசு உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளையே சிலர் பயம் இல்லாதவங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க. வாலிப பிள்ளைங்கள பயம் இல்லாதவங்க, தம்பிமா பயம் இல்லாதவங்க இருக்கிறீங்களா? எல்லாம் பயந்தான் கோழிங்களா? வெரி பிக் ஷேம். ரொம்ப பெரிய வெக்கம். பார்த்துக்கிடுங்க, நான் தேவ ஆவியை உடையவனாக இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், பயம் இல்லை. ஹல்லேலூயா. கடங்காரன் நாளைக்கு வந்து கெட்ட வார்த்தை கேட்கிறவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றில் கடங்காரனுக்கு பணத்தை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்து விடுவார், இல்லாவிட்டால் கடங்காரன் நாளைக்கு வர முடியாமல் ஆக்கி விடுவார். ஹல்லேலூயா. நான் பயப்பட போறதில்லை. அந்த வாத்தியார் கடுமையான வாத்தியார், அடிக்கணும்னே பிளான் பண்றாரு. ஜான் சகாயம் வாத்தியார் 1 வருஷம் முழுதும் என்ன அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு, அடிக்கவே முடியல. அவரை கண்டு நான் பயப்படவே இல்லை. இன்னொரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறவங்கள மாணவர்களை அடிச்சு நொறுக்கினார். அப்பதான் அன்றைக்கு கிண்டல் பண்ணேன், சார் வணக்கம்னு வேணும்னு சொன்னாங்க. அவர் சைக்கிள் இறங்குடா, யார் சொன்னா? நான் மைதியா போயிட்டு அடுத்த வருஷம் நல்ல காலமா என் பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு வாத்தியாரா வந்தார், சமூக அறிவியல் ஆசிரியர். 1 வருடம் முழுவதும் அடிக்க பார்த்தாரு. நான் பயப்படவே இல்லை, ஒழுக்கா படிச்சுட்டு போறேன். ஆண்டவர் கூட இருந்தார். கடைசி நாள் சொல்றாரு, ஒன்னு நான் இந்த வருடம் முழுவதும் அடிக்கணும்னு நினைச்சேன், முயற்சி பண்ண முடியலையே. முடியாதுங்க, இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மை. நீங்க பயப்படுறீங்களா? உடம்பு முடியல, ரொம்ப பயமா இருக்கா, மூச்சு திணறலாம் இருக்குதுங்க, மூச்சு வாங்குதுங்க, நாங்க பயப்படாம போற என்ன செய்கிறது? பயப்படாம ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரத்தோட சொல்லிருங்க. ஹல்லேலூயா. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உயிர் போயிடும்னு பயப்படுறீங்களா? உயிர் போகாது. ஆண்டவர் நியமித்த காலம் வரையிலும் நம்ம உயிரோடு இருப்போம். ஹல்லேலூயா. நீங்க நீ சாவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு பயமா இருக்கா? டாக்டர் சொல்லிட்டாருங்க, அதுல இருந்தே எனக்கு மனசு கொஞ்சம் பயம்தான், இனி நீ ரொம்ப நாள் வாழ மாட்டேன். டாக்டர் சொன்னவர் செத்து விட்டாரு. அயமலை. ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன், இயேசு உயிரோடு இருக்கிறார், நானும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படகுல அவர் செத்து போகல, அவர் தூங்கிட்டு தான் இருந்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கை படகுலே ஆண்டவர் இயேசு தூங்கவே இல்லை. ஹல்லேலூயா. முழிச்சுதான் இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம பயம் வேண்டாம், இயேசு நமக்கு துணையாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களிடத்தில் கேட்டார், ஏன் பயந்தீங்க? 2வது, ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு விசுவாசம் இருக்கா? இருட்டுல போனாலும் சரி, சுடுகாட்டு பக்கமா போனாலும் சரி, தனிமையா போனாலும் சரி, ஆண்டவர் கூட இருக்கிறாரு ஒரு விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க தனியா போறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா? நான் பொம்பளை பிள்ளைல பயமாத்தானே இருக்கோம், உலகத்தில் நடக்கிறது தெரியாமலா இருக்கு உங்களுக்கு பாஸ்டர். நீங்க தனியா போங்கன்னு நான் உங்களை தனியா போறதுக்கு சொல்லல. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நீங்க தனிமையில மாட்டிட்டீங்க. நீங்க பஸ் வெளியூருக்கு போயிட்டு பஸ்ல வந்து இறங்குனீங்க, பஸ் இறங்குனதும் கரண்ட் போயிட்டு, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, ஐயோ ஆத்தா. நீங்க ஆத்தாவை கூப்பிட்டாலும் வர முடியாது, தாத்தாவை கூப்பிட்டாலும் வர முடியாது, அவங்க வீடு தூரத்தில் இருக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க? அலறி அடிக்க போறீங்களா? ஐயோ நான் எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன்? அப்போ எல்லாரும் இங்க கவனிங்கப்பா, உங்களை பார்த்து தான் பேசுறேன், உங்களை பார்த்து தான் பேசுறேன். ஐயோ அம்மோ, ஐயோ அம்மா எல்லாம் கூப்பிட்டா எந்த அம்மோ வரமாட்டோம். ஆண்டவர் இயேசு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னோட கூட இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதையா, பொங்குதையா. ஹல்லேலூயா. பயமான சூழ்நிலையிலும் பயம் வேண்டாம், இருட்டான நேரத்திலும் பயம் வேண்டாம். யாரோ கதவு தட்டுறாங்க, அப்போ பயமா இருக்குது. பேய் தட்டுமோ? உங்க வீட்டு கதவை ஏன் பேய் தட்டுதுன்னு தான் எனக்கு ஒரு கேள்வி. என் வீட்டு கதவை 2 முறை பேய் தட்டுனது.
அது எதுக்குன்னா, ஒரு முறை ஒரு கவுண்டரு சூனிய தாக்குதலில் அகப்பட்டவர் குழலெல்லாம் கட்டிட்டு வந்திருந்தார். அதெல்லாம் அவிழ்த்து என் வீட்டு வராண்டையில போட்டிருந்தேன். அதை தீ கொளுத்திக்கிறல, அதனால பிசாசுன்னு ஒரு தாக்கம். இன்னொரு நாள் ஒரு குடும்பத்தில் 3 வருடத்துக்கு ஒருக்கா ஒருவர் செத்துக்கிட்டு இருந்தார். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் ஜோம் பண்ணிட்டு வேளாங்கண்ணியில் வாங்கின ஒரு சொருபத்தை கொண்டு வீட்டில் செல்ஃபில் வச்சிருந்தேன். அன்றைக்கு கதவை சாத்தான் அடித்தான். நான் ஆண்டவரை கேட்டேன், எனக்கு வீட்டு கதவை சாத்தான் ஏன் அடித்தான் ஆண்டவரே? நான் பயப்படலை. அப்பா ஆண்டவர் சொன்னார், இந்த சொருபத்தை நீ ஏன் வச்சிருக்கிற? இது உனக்கு எதுக்கு? நாங்கள் நைட் லேம்பு போடலாம் அந்த கண்ணாடிக்குள்ளன்னு நினைச்சிட்டு அப்படி வச்சிருக்கோம். விட்டு எரிஞ்சம் பாருங்க எதிரில் தோட்டத்தில். அதுக்கு பிறகு என் வீட்டு கதவை சாத்தான் தட்டுவதற்கு அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. முடியாது, சாத்தான் அணுக முடியாது. எவன் எத்தனை பேர் சூனியம் பண்ணினாலும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சூனியம் பண்றவன் தான் சீக்கிரம் சாக போறான்னு வெளிப்பாடு வந்திருக்கிறான். அது குண்டோட போக போகுது, அது தேவன் செய்ய போகிறான். சூரியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பேயாவது நாயாவது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அப்படிதான் இருக்கணும். நீங்க கோழைகளா இருக்கக்கூடாது. நீங்க கோலத்தனத்தை எல்லாம் மாத்திரணும். நம்ம யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் யாரு? யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? சிங்க குட்டிகள். யூதா கோத்திரத்தின் சிங்க குட்டிகள் நாம். பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டீங்களா? பயப்பட மாட்டோம். டென்ஷன் ஆகிறீங்களா? ஆக மாட்டோம். என்ன இப்படி எல்லாம் சூழலுங்க வந்தாலும் பயப்பட மாட்டாங்களா? ஆண்டவர் கூட இருக்கிறாரு. இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று அனுமதித்தால் நம்ம கூட இருப்பார், பூமியிலேயும் கூட இருப்பார். நீ வாழ்ந்தது போது எனக்கு கூட வா, அங்க வான்னு கூட்டிட்டு போற, அங்க போவோம். வேற பயத்துக்கு என்ன காரணம்? கள்ளிசாராயம் குடிச்சிருந்தா பயப்படலாம். அந்த நாட்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு மதுபானம் ஒளிந்திருந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனைக்கு போயிட்டு வந்ததும் எங்கள் ஊரில் போலீஸ் வேன் வரும். வந்த உடனே போலீஸ் எல்லாம் தண்ட 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 லொச்சியெல்லாம் எடுத்துட்டு இறங்குவாங்க. ஒவ்வொருத்தனையா கூப்பிடுவாங்க, வாயா ஊதுயா சொன்ன செலவன் ஊதுவான். அவன் பயப்படாம இருப்பான். செலவன் பயந்து ஓடுவான். ஏன்னா அவன் தண்ணி அடிச்சிருக்கிறான். ஊதுனான்னு சொன்னோன்னா அடியும் விழும். யாரடா வண்டியில வேன்ல? நீங்க பார்த்தது இல்லை, உங்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கெல்லாம் எதுக்குமே பயந்ததில்லை. ஒரு முறை நாங்கள் ஆராதனை போயிட்டு வந்த பிறகு எங்களுடைய வீட்டின் பின்பகுதியில் அங்கே நிறைய செடி கொடிகள் எல்லாம் நாங்கள் நட்டிருந்தோம். போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சாங்க. அங்கே பானை இருக்கா, அங்கே பதுக்கல் இருக்கா, கேன் இருக்கா, அங்கே இங்கே ஓடி தட்டுறாங்க. நாங்கள் பயப்படவே இல்லை. எங்கள் அப்பா கேட்டாங்க, என்ன பயப்படாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நிற்கிறீங்க? போலீஸ் அங்கே எல்லாம் நம்ம ஏரியாலாம் குதிச்சு அங்கே இங்கே மது. எப்போ நம்ம வீட்டில் என்ன கேன் வச்சுருக்குறோமா, பானை வச்சுருக்குறோமா, கல் வச்சுருக்குறோமா, சாராயம் வச்சுருக்குறோமா? நமக்கு எதுக்குப்பா பயம்? ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்காம வேலை பார்க்குறோம், உங்களுக்கு என்னது பயம்? லஞ்ச அதிகாரி வராராம், எனக்கு பயமா இருக்கு. நீங்க லஞ்சம் வாங்குற ஆளா இருந்தா பயமா இருக்கும். அங்க அதிகாரிகள் சோதனை செய்ய வருகிறார்கள் நம்ம வியாபாரத்தை. திராசப்படியா? எங்க திராசு கரெக்டா தான் இருக்கு, பயம் இல்லை. நீங்க பார்த்துட்டு போங்க. என்ன குடியா? நான் பார்க்க போறேன், சோதனை பண்ண போறேன். சோதனை பண்ணுங்க, இங்க கலப்படம் இல்லை. ஹல்லேலூயா. பயம் இல்லை. நம்ம ஆண்டவர் பயந்து வாழ்கிறோம். யாரை கண்டு நம்ம பயப்படவில்லை. ஹல்லேலூயா. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அவங்கள பார்க்கறதுக்கு. அப்படியா? அப்படி என்ன? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம ஒப்படைச்சாச்சு. ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, அண்ணே அவர் உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருப்பார், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் வந்ததும் என்ன கண்டதும் சல்யூட் பண்ணார். ரைட், கையெழுத்து போட்டாச்சு, அவர் போயிட்டு வர. அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமான்னு எதிர்பார்த்தா அவர் வாங்கவில்லை, வாங்குவதற்கு வாய்ப்பும் இல்லை. டிபார்ட்மெண்ட் அப்படி. பயமில்லை, நமக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரில் நாம் விசுவாசமாய் இருக்கிறோம். அடுத்து ஆண்டவர் சீஷரிடத்தில் கேட்கிறாரு பயங்கரமான ஒரு கேள்வியப்பா. உங்கள்கிட்டையும் இப்படி கேள்வியெல்லாம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு தான் தெரிஞ்சுக்கிடணும். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனத்தை படிக்கிறவள, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனம் வரை படிக்கிறவள, ஆண்டவர் இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது அவருடைய சீஷரை பார்த்து கேட்கிறார், மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சிலர் உம்மை யோவாஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியாவின் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அத்தவங்க சிலர் இப்படி சொல்றாங்க, சிலர் அப்படி சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். Who do people say the Son of Man is? தேவகுமாரனை பற்றி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? ஒரு கேள்வி. அப்ப அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. சிலர் யோவான் ஸ்நானன், சிலர் எலியா, சிலர் எரேமியா, தீர்க்கதரிசி ஒருவர். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசரிடத்திலேயும் கேட்கிறார் இந்த கேள்வி. இதெல்லாம் தேவையான கேள்வியா என்று கேட்டால் இந்த கேள்வி தேவைதான். ஏனென்றால் மக்கள் பலவிதமாய் சொல்கிறார்களே தேவகுமாரனை குறித்து. சிலர் யோவான் ஸ்நானன் சிரச்சேதம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து வந்திருப்பாருன்னு அப்படி நினைச்சு சொல்றாங்க. சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர், சிலர் எரேமியான்னு சொல்றாங்க. அதோ அந்த கேள்வியோடு பதில் சரியா வராதனால இவங்கள்ட்ட கேட்டுருவோமே, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று சீஷரிடத்தில் கேட்கிறார். பலரும் பலவிதமா சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரம், அவர் யோசேப்பின் மைந்தன், கன்னியின் மைந்தன், மாதாவின் மகன், மாதா இல்லாமல் மகன் எப்படி வந்தார், என்னெல்லாமோ சொல்றாங்களாமே. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய தலைவர், கிறிஸ்தவத்தை ஸ்தாபிக்க வந்தவர். ஓ அப்படியா? மற்றவர்கள் எல்லாம் எப்படி எல்லாமோ சொல்றாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனை யார் என்று சொல்கிறீர்கள்? நீங்கள் தேவகுமாரனை யார் என்று சொல்கிறீர்கள்? அதுதான் இப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டாரு, நீங்க சொல்லிட்டீங்க இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரம். இயேசு கிறிஸ்து அவதாரம் அல்ல, அது தவறான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து மத தலைவர்களில் ஒருவர், அப்படியும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு நபி, ஒரு தீர்க்கதரிசி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து யாரு உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள்கிட்ட இப்ப கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? இஸ்லாமிய நண்பர்கள் கேட்பார்கள், இயேசு கிறிஸ்து ஒரு நபி, நபி நாயகம் ஈசா நபின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நபியா? நபின்னா தீர்க்கதரிசி, ப்ராஃபட். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய தலைவர், he was a great leader, அப்படியா? இல்ல. உங்கள்கிட்ட ஒரு ஆளு கேட்குது இந்த கேள்வியை, நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்துவே கேட்கிறார், நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தான் இப்ப கேள்வி. அப்ப கேட்கிறவள அங்க இருந்து ஒரு ஆள் சவுண்டு கொடுக்குறாப்புல. அது யாரு? பேதுரு, சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி சொல்லுவோம்? இயேசுவை யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தெய்வம் அப்படி சொல்வீங்க, உண்மைதான். ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், தேவன் ஜீவனுள்ளவர், அவருடைய ஒரே பேரான குமாரன் தான் இயேசு. ஹல்லேலூயா. தேவகுமாரன் சொல்லக்கூடிய ஸ்தானம், அந்த உண்மையான நிலைமை யாருக்கு தான் உண்டு? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான். ஹல்லேலூயா. இயேசுதான் உலக ரட்சகர், இயேசுதான் மீட்பர், இயேசுதான் ஆண்டவர். தேவனுடைய ஒரே மைந்தன் யாரு? இயேசு கிறிஸ்து. வேற எந்த சாமியும் கிடையாது, எந்த மாமியும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னா, கிறிஸ்துன்னா நல்ல சரியா உச்சரிக்கணும், தப்பா உச்சரித்தா அர்த்தமே குழம்பி போயிடும். கிறிஸ்துன்னு சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், the anointed one, மெசியா, மேசியா, மேசியா, உலக ரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட வித்தியாசமா சொன்னா, இயேசு கிறிஸ்து காந்திய போலதாங்க, இயேசு கிறிஸ்து புத்தரை போலதாங்க, இயேசு கிறிஸ்து மோதிலால் நேருவை போலதாங்க, இயேசு கிறிஸ்து மோதிலால் தெரு வழியாக நடந்து போயிருந்திருக்கிறாரு. மோதிலால் தெருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வரல. நீங்க தெரியாதனமா ஏதாவது சொல்லி நடக்காதுங்க. இயேசு கிறிஸ்து யார போலையா? இயேசு கிறிஸ்து யார போல இல்லை. இயேசு கிறிஸ்துவ போல ஒருத்தரும் கிடையாது. அவர் ஒருவரே தேவகுமாரன், அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே ஆண்டவர், அவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அவங்க கூட யாரும் ஒப்பிட முடியாது, யாரும் ஒப்பிடக்கூடாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தருடைய குரு, ஆன்மீக குரு. அவரு கூட ஒப்பிடலாமா? விவேகானந்தரு கூட ஒப்பிடலாமா? முடியாது. புத்தரு கூட. சத்திய சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தாராம, புட்டபர்த்தி சாய்பாபாவா, அவர் எப்படியோ செத்து போய்
முடிஞ்சு போய். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தவரா இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். தேவகுமாரன் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. யார் கேட்டாலும் சரியா சொல்லிடணும். தேவாதி தேவனுடைய ஒரே பேரான மைந்தன் இயேசுதான், வேற யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல நமக்கு எந்த குழப்பமும் எந்த தடுமாற்றம் வரக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் நல்லா படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்கள்ட்ட வாய்ப்பாடு ராத்திரி 9வது வாய்ப்பாடோ 16வது வாய்ப்பாடோ கேட்டாலும் கரெக்டா சொல்லணும். ராத்திரி 12 மணிக்கு உங்க அப்பாவோ அம்மாவோ எழுப்பி 4:16 எத்தனைன்னு கேட்டா 74ன்னு சொல்லக்கூடாது, 4:16 64ன்னு சொல்லணும். அதான் நீ படிச்சதுக்கு அர்த்தம். இத்தனை வருஷம் ஆண்டவரை பின்பற்றி ஆராதித்து அவரிடத்தில் நன்மை பெற்று சந்தோஷமா வாழ்ந்து வருகிறோம். யாராவது உங்கள்கிட்ட இப்படி ஒரு விகற்பமான கேள்வி யாரோ ஒருவர் கேட்கிறாங்கன்னு வச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தான் இப்ப கேள்வி. பேதுரு தான் நல்ல தைரியமா சொல்றாரு. பேதுருவை போல தைரியமா யாரெல்லாம் சொல்லுவீங்க? அங்க 12 சீசன்கள் இருந்தார்கள். மீதி உள்ளவர்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்க முழிக்கிறானுங்க, பிதுங்கிறானுங்க. பேதுரு தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் இயேசு பேதுருவை பாராட்டுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிதா வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு யோவான்ல சொல்றார், ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரான்னு சொல்றார். கேட்டீங்களா? இதுதான் தெய்வீக வெளிப்பாடு. உங்களுக்கு தெய்வீக வெளிப்பாடு இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா கேட்டா எனக்கு எந்த வெளிப்பாடு இல்லைங்கன்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கும் தெய்வீக வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. என்ன வெளிப்பாடு? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே மீட்பர், அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஏக சக்கராதிபதி. ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எந்த சந்தேகம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. என்றைக்கு கேட்டாலும் யார் கேட்டாலும் இயேசு யார், இயேசு யார்? உலக ரட்சகர். ஆண்டவரை கேட்டாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் இயேசுவை நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள்? இயேசுவை யார் என்று சொல்கிறீர்கள்? கடன் தீர்க்கிறவர், கரெக்டு தான். நோய்களை குணமாக்குறவர், கரெக்டு தான். உங்களை ஆசீர்வதிக்கிறவர், வெரி கரெக்ட். உங்களை வழிநடத்துகிறவர், கரெக்ட். உங்களை கடைசி வரை கரை சேர்க்கிறவர், வெரி கரெக்ட், உண்மைதான். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இயேசு யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அதுதான் முதலாவது சொல்லணும். அதுக்கு பிறகுதான் மீதி எல்லாம் சொல்லணும். ஹல்லேலூயா. அதை சொல்லாம மீதி எதை சொன்னாலும் கதைக்காக. முதலாவது சொல்ல வேண்டிய என்ன? இயேசு யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சீசனத்துல இன்னும் கேள்வி கேட்கிறாருங்க. என்னங்க ஆண்டவர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாரா? ஆண்டவர் அன்று சீசனத்துல கேட்ட கேள்வியை இன்றைக்கு உங்களிடத்துல இங்க வந்து நின்று கேட்க சொல்லி இருக்கிறார். இத பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில சீசனத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? ஐயோ, ஏன் இப்படி கேட்கிறாரு? சீசனத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. ஏன் இப்படி கேட்கிறாரு? நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு காரணம் என்ன? காரணம் அங்க படிச்சா தெரிஞ்சிடும் இல்லையா? அங்க பைபிள்ல இருக்கா இல்லையா? பைபிள்ல இருக்கு. ஆர் யூ ஆல்சோ ஸ்டில் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங்? இன்னும் புரிஞ்சுக்கிடாம இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். அது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு பரிசேயரிடத்துல வேதபாரர் பரிசேயர் வந்து பாரம்பரியத்தை பற்றி ரொம்ப பேசினாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாரம்பரியத்தை எல்லாம் நீங்க மீறுறீங்கன்னு இயேசுவையும் இயேசுவின் சீஷர்களை குற்றப்படுத்தினாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே, மத்தேயு 15:6 சொல்றார், தேவனுடைய கற்பனை அவமாக்கி வருகிறீர்கள். இந்த ஜனங்கள் 8ஆம் வசனம், தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்கிறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். பிறகு ஆண்டவர் ஜனங்களை வரவழைத்து, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார். அப்ப அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து 12ஆம் வசனம், பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள்.
அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பரமவிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்போ உடனே பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், இந்த ஓமையை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, நீர் இப்ப சொன்னதுக்கு கொஞ்சம் விளக்கம் எங்களுக்கு சொல்லித்தாருங்கன்னு கேட்கிறாரு. அது என்ன, உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் தூரமாக இருக்கிறது என்று. அவங்களுக்கு பாரம்பரியம் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதிகாசம், மகாபாரதம் எல்லாம் ரொம்ப முக்கியம். பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க, தசோபா எல்லாம் கொடுப்பாங்க. ஆராதனை ஆண்டவருக்கு செலுத்துவதில்லை. தேவகுமாரனை யார் என்று அறியாமல் இருக்கிறார்கள், குருடர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வழிகாட்டுகிறவர்களாக இறங்கி இருக்கிறார்கள். பரிசேயரும் வேதபாரகரும் அவங்க ஆண்டவருடைய கற்பனை மீறுகிறார்கள். ஆனா பாரம்பரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ சமுதாயம் என்ன பண்ணுகிறது என்றால், பாரம்பரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம், அதெல்லாம் கரெக்டா நடக்கணும், நம்ம பாரம்பரியம் எல்லாம் கடைபிடிக்கணும், அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆண்டவருடைய கற்பனையை மீறி விடுகிறார்கள், ஆண்டவரை கனம் பண்ண தவறுகிறார்கள். அதுதான் ஆண்டவர் குறை சொன்ன விஷயம். அது பேதுருக்கு சரியா விளங்காம பரிசேயர் இடரடைந்தார்கள் என்று அறிவீரான்னு சீஷர்கள் கேட்கிறாங்க. பேதுரு இப்படி சொல்றாரு, ஓ இதை எங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படையா கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கா? டு யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங்? புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இப்ப வந்துட்டா? ஹல்லேலூயா. எப்படி? பாரம்பரியம் முக்கியமா, ஆண்டவருடைய கற்பனை முக்கியமா? நீங்க சொல்லுங்க. பாரம்பரியம் தான் பாரம்பரியமா? இல்லை, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் முக்கியம். பாருங்க, பாடல் பாடுவது முக்கியமா, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது முக்கியமா? பாரம்பரியத்துக்கு தான் அந்த காலத்திலே முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இந்த காலத்திலே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் மக்கள் சரியாக ஆண்டவரை பின்பற்றல. உதட்டினால சோத்திர பலிகளை செலுத்துவோம், சோத்திர பலி 1000 சொல்லுவோம், சோத்திர பலி சொல்லுகிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இருதயமோ தூரமா இருக்குது. நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கனம் பண்றது இல்லையே, நீங்க வேற ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. சோத்திர பலி, சோத்திர பலி, அப்பாவுக்கு சோத்திர பலி எல்லாம் சொல்றீங்களே, பாடுறீங்களே, உள்ளத்துல வேற என்னதோ இருக்குது உங்களுக்குள்ள. இதயபூர்வமாக ஆண்டவரை கனம் பண்றதா தெரியலையே. ஒரு மாதிரி குருடன் தடவுற போல நீங்க தடவிட்டு இருக்கிறீங்க. குருடர்களாகிய வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னாரு. இப்ப நிறைய விஷயம் புரியாமலே இருந்துட்டு இருக்கிறாங்களே. இன்றைக்கு கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் மக்கள்ல நிறைய பேருக்கு சத்தியமே தெரியாது, ஆவியானவருடைய கிரியை பற்றியே தெரியாது. யாராவது எங்கேயா ஒலிபெருக்கி வச்சு கூப்பிட்டுட்டா உடனே ஓடிடுவாங்க. இங்க டான்ஸ் நடக்குது வாரீங்களா, இங்க நாங்க சர்க்கஸ் காட்டுறோம் வாரீங்களா, ஓடிடுவோம். ஊருக்கு போமா ஓடிடுவோம், எங்கே ஓடிடுவோம். நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் உள்ளதில் கொஞ்சம் விட்டுறோமே. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, என்னை என்று வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். பாத யாத்திரை போமா, பாத யாத்திரை, புனித யாத்திரை போமா, நீங்க வாரீங்களா, நான் கூட்டிட்டு போறேன். பாஸ்டர் எங்க கூட்டிட்டு போவீங்க? எருசலேமுக்கு போமா, போயிட்டு வருவோன்னு சொல்ல முடியாது. பாத யாத்திரை எருசலேமுக்கு போக முடியுமா? முடியாதாம. ஏரோப்ளேன்ல தான் போக முடியுமா? அதுக்கு குறைந்தபட்சம் 70,000 to 80,000 ரூபாய் வேண்டுமா? இங்க யார்கிட்ட இருக்கப்பா? ஆண்டவரே, நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு ஆண்டவருடைய கற்பனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதா, இல்ல பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? இஸ்லாமியர்கள் அந்த ரமலான் மாசத்துல என்ன செய்யறாங்க? 40 நாள் விரதம் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் மக்கள் 40 நாட்கள் நாமும் நோன்பு இருக்கிறோம், விரதம் இருக்கிறோம், மீன் கறி சாப்பிடுறதில்ல, கரெக்டு, ஒத்துக்கிறேன். ஆனா கற்பனைகளை கை கொள்கிறது இருக்கிறதா? அந்த 40 நாள் விரதம் முடிந்ததும் பீடி வருகிறது, சிகரெட் வருகிறது, கஞ்சா வருகிறது, கள்ளு சாராயம் வருகிறது, சினிமா வருகிறது, கடத்தல் வருகிறது. ஆமா, அடுத்தவர்களை வெற்றி கெடுத்து பேசுகிறது நடந்து கொண்டிருக்கிறது. கடுதலான காரியம் எல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. பாரம்பரியம் அங்க விடமாட்டேன்னு சொல்லு. ஆடல் பாடல் எல்லாம் இருக்கிறது அங்க ஒரு பக்கம். பாரம்பரியம், பண்டிகை கொண்டாட்டம் இருக்கிறது, பண்டிகை கொண்டாட்டம் இருக்கிறது. இயேசுநாம சங்கீர்த்தனம், இயேசுநாம சங்கீர்த்தனம், கேரல் ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது, நாங்களும் போனோம். இயேசுநாம சங்கீர்த்தனம், தாவீதின் ஆண்டவருக்கு ஓசன்னா ஓசன்னா. அவர் சொல்றவர் தண்ணி அடிச்சிருக்கிறார்.
கல்லு போட்டிருக்கிறார். பாரம்பரியம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கேரளஸ் நடக்குது, பெரிய வெள்ளி நடக்குது, உயிர்த்தெழுதல் பண்டிகை நமக்கு மார்ச் மாதம் வருது, அதெல்லாம் நல்லபடியா நடக்குது. சாம்பல் புதன் வருகிறது, பெரிய வெள்ளி வருகிறது, அப்படியா? அதெல்லாம் வேண்டாம் இல்லை. கற்பனைகளை அவமாக்குறீர்களே, வீணாக்குறீர்களே, அதைத்தானே ஆண்டவர் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களும் இன்னும் உணர்வு இல்லாம இருக்கிறீங்களா? விசுவாசிகளே, ஆவிக்குரிய சபையில் கர்த்தரை ஆராய்ச்சி வருகிற தேவ ஜனமே, உங்களுக்கும் இன்னும் தெளிவில்லாம போயிட்டா. உங்களுக்கு தெளிவு இருக்கா? யாருக்கெல்லாம் தெளிவு இருக்கு? நம்ம இனி பாத யாத்திரை செல்ல மாட்டோம், புனித யாத்திரை இல்லை. இயேசுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த படத்தை வச்சு, அதுல ஒரு பூவை வச்சு, அதுல ஒரு சீரியல் லைட்டை போட்டு, காலையில் எழுதுன உடனே சோத்திர பலி சோத்திர பலி சோத்திர பலி சோத்திரம் சோத்திரம், அங்க படத்திலே ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த படத்துக்கு என்னத்துக்கு சீரியலா, அதுக்கு என்னத்துக்கு மாலையா? நீங்க யாராவது அப்படி செய்து கொண்டு வருகிறீர்கள் என்றால், நான் உங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சொல்லலை, யாராவது சொன்னதை பார்த்து சொல்லலை, படத்திலே இல்லை, அந்த மாலையிலே இல்லை. ஆவியாக தேவன் இருக்கிறார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுருங்க, ஜெபமாலையை உருட்டுறீங்களா? ஜெபமாலையை உருட்டுறதுக்கு பைபிள் எழுதியிருக்கானா? நீங்க சொல்லுங்க, எனக்கு வாங்கி தருங்க, நானும் உங்க கூட உங்களை விட நான் ஸ்பீடா உருட்டுவேன். சத்தியமா சொல்றேன், உங்களை விட என்னால ஸ்பீடா வண்டியை ஓட்ட முடியும், நான் காட்டித்தரேன். உங்க வண்டியை ஓவர்டேக் பண்ணி நான் காட்டித்தரேன் இன்றைக்கு. ஆனா நான் இப்ப சொல்றது எதுக்காக? ஜெபமாலைக்காக வந்தேன். ஜெபமாலையை நீங்க உருட்டுறதை விட என்னால ஸ்பீடா உருட்ட முடியும்னு சொல்றேன். அது இப்ப தேவையில்லையாம. நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்தினால் போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், என் நாமத்திலே எவைகளை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். சபரிமலைக்கு போறவன் பச்சை அரிசி சாப்பிட்டு, புறந்தெண்ணையில தூங்கி, தாடி வளர்த்து, அவன் அதிகாலையில் ஸ்நானம் பண்ணி அவன் போறது போல நம்ம இந்த சம்பிரதாயங்கள் ஒன்று நமக்கு தேவையில்லை. இதய தூய்மையே ஆண்டவர் விரும்புகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இதய சுத்தம் தாங்க ரொம்ப முக்கியம். பச்சரிசி தின்னதும் புறந்தெண்ணையில தூங்குறதும், ஐயோ, அவங்க ஒரு சடங்காக அதை பின்பற்றுகிறார்கள். போயிட்டு வந்த வழியில எத்தனை பாட்டில் அங்கே உள்ள கிடந்தது. ஆக்சிடென்ட் ஆன வேலை எடுத்தாங்களா இல்லையா? அவர் போயிட்டு வந்த பிறகு என்ன பண்ணாரு? எவ்வளவு தண்ணி அடிக்கிறாரு, அவர் என்னென்ன தில்லுமுல் எல்லாம் பண்றாரு. நமக்கு இந்த வேலை இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு தெளிவு இருக்குது. நமக்கு இதெல்லாம் இடர்களுக்கு ஏதுவானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு இதனால ஒரு குழப்பம் வரப்போறது இல்லை. பாரம்பரியத்துக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். செத்து போயிட்டாங்களே, பால் தெளிக்கண்டாமா? பால் தெளிக்கிறதுக்கு பைபிள் ஆதியாகமத்திலேயா அல்லது எபேசியர்ல எழுதி இருக்குதா? பால் தெளிக்கணும். செத்து போனவங்களுக்கு மண்ணு எல்லாம் உள்ள போடணும்ல, கல்லறையில. அப்படியா பைபிள்ல இருக்கா? இருக்குன்னா சொல்லுங்க, நான் ஒரு பெட்டி நிறைய நான் மண்ணது அள்ளி போடுறேங்க. பாரம்பரியம். பால் தெளிக்கணுமா? பிறகு ஆறுதல் கூட்டம்னு சொன்னா, ஒரு குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக யாரோ திடீர்னு செத்து போயிட்டாங்கன்னா, குடும்பத்தினருடைய ஆறுதலுக்காக சபையாரை சேர்ந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம், அது தப்பில்லை. சோத்திர கூட்டம், சரி, அவங்க ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்ந்தாங்க. முதல் வருஷம் சோத்திர கூட்டம். 2வது வருஷம் என்ன கூட்டம்? 2வது வருஷம் அது என்ன கூட்டம்? ஓத்துரவு கூட்டமா? ஓத்துரவு கூட்டம். 2வது வருஷம் ஓத்துரவு கூட்டம். 3வது வருஷம் குளப்படி கூட்டம். அதுக்கப்புறம் 4வது வருஷம் பேய் கூட்டம். இனி என்னெல்லாமோ நான் வாயில வந்து சொல்லுவேன். அது பிறகு நீங்க கட்டு சகிச்சுக்கிட வேண்டியதுதான். நீங்க ஒண்ணு இப்ப பண்ண முடியாது. இப்ப என்ன செய்யறீங்க? பாரம்பரியம் எங்க வந்தது? பாரம்பரியமா நம்ம காப்பாத்துது, பாரம்பரியமா நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகுது. பரிசுத்தர் இயேசு அல்லவா, அவருடைய போதனைகள் அல்லவா, அவர் சொன்னபடியே நம்ம வாழ்ந்தா போதுமே, பரலோகத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் செத்து போனவங்களுக்கு ஆன்மா சாந்தி அடைய நம்ம எல்லாம் சோமநாட்டா பரலோகம் போய் சேருவாங்களா? நீங்க சொல்லுங்க அம்மா. நான் அப்படி சொல்லுங்க அம்மான்னு சொல்லக்கூடிய அம்மாவை காணலையே. சமஸ்கிருதம் குழப்பத்தில் போயிட்டா. ஆண்டவரே, நான் எல்லாம் தமிழ் பேசுவேன், எனக்கு தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும், மலையாளத்திலையும் பேசுவேன், மலையாள பாட்டு பாடுவேன், அந்நிய பாஷையில பாடுவேன், அந்நிய பாஷையில பேசுவேன். ஆனா தேவையில்லாத பாஷை எனக்கு வராது. பாரம்பரியம் எல்லாம் இப்ப என்னாச்சு? பாரம்பரியம் பரிதாபமா கொண்டு விட்டுறோம், வீண் செலவுகளை இழுத்து விட்டுறோம். நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வதே நமக்கு பிரயோஜனம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறது அல்லவா? ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது?
புரிஞ்சவங்க இந்த விஷயத்தில் தெளிவுள்ளவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்தி விடுவோம். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை மகிமை. ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் இயேசு வேறொரு கேள்வி இன்னும் இடத்துல கேட்கிறாராமே. கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவர் தலைவர், அவர் எஜமான், அவர் ஆண்டவர், அவர் கேட்கணும். அப்பதான் எல்லாருக்கும் தெளிவு கிடைக்கும். சீசர் இடத்துல தான் கேட்கிறார். உலக மக்கள் இடத்துல எல்லார்ட்டையும் எல்லாம் கேட்டுட்டு இருக்கல ஆண்டவர். அவரு கூட இருந்தாங்க எல்லாம், அவங்கள்ட்ட தான் கேட்டுட்டே இருக்கிறார் ஆண்டவர். நானும் இப்ப அந்த காரியத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நிக்கிறேன். வேற ரோட்ல போறவங்கள்ட்ட சொன்னேன், வேற சபையில் உள்ள பயில்கள்ட்ட சொல்லிட்டு நிக்கிறேன். இந்த சத்தியத்தை இங்கிருந்து கேட்கிறவர்கள் எங்கிருந்து கேட்கிறவர்களா இருந்தாலும் அவர்களிடத்திலே சில கேள்விகள் ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தில் சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடர்களாய் இருக்கிறதோ என்று கேட்கிறார். இது உங்களுக்கு இடர்களாய் இருக்கிறதோ என்று கேட்கிறார். Does this offend you? இது உங்களுக்கு இடர்களாய் இருக்கிறதோ இயேசு கேட்கிறார். ஏன் அப்படி கேட்டாருங்க? ஏன் அப்படி கேட்டாரு? சும்மா ஆண்டவர் இயேசு சும்மாவே கேட்பாரா? அங்க ஒரு காரணம் இருந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது. 54ஆம் வசனம் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் அப்படி சொல்லிட்டே வருகிறார். அதை கேட்ட வேளையில 60ஆம் வசனத்தில் இருக்க அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு அறிந்துதான் கேட்கிறார். இது உங்களுக்கு இடலா இருக்கிறதோ? ஆண்டவர் இயேசு இப்ப என்ன சொன்னாரா? நீங்க உங்க கையை வெட்டி ஒரு கத்தி எடுத்து அல்ல ஒரு பிளேடு எடுத்து அறுத்து அதிலே வரக்கூடிய பச்சை ரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டும். உங்கள் சரீரத்தில் ஒரு துண்டு கறியை வெட்டி நீங்க கடிச்சு சாப்பிடணும் சொன்னாரு. அப்படி சொல்லியிருந்தா இது யாரால முடியாப்பா? நம்ம கையை வெட்டணுமா, காலை வெட்டணுமா, நம்ம உடம்புல இருந்து சதை எடுத்து கடிச்சு தின்னணுமா? ஐயோ, நம்ம உடம்புல இருந்து ரத்தம் வடியணுமா? அப்படி எந்த தவறும் இயேசு கிறிஸ்து போதிக்கவே இல்லையே. சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு, என்னுடைய சரீரம் வாங்கி புசியுங்கள், ரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ரத்தம் பானம் பண்ணுங்கள் சொன்னாரு. திரும்ப ரொம்ப விளக்கமா சொல்கிறார், என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம் என்று சொல்கிறார். இதுல என்ன கடினம் இருக்கிறதா? ஏன்னாட்டும் ஆவியான ஒரு காரியத்தை சொன்னார். அதை உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லித்தார, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொன்னதுல கடினமா எதுவுமே இல்லை. இது கடினமா இருக்கிறது முறுமுறுக்கிறாங்க. அதனாலதான் கேட்டார், இது உங்களுக்கு இடலா இருக்கிறதோ? இது உங்களுக்கு இடலா இருக்கிறதோ? அடுத்து 12 பேரை பார்த்து கேட்கிறாரு. அதனால நிறைய பேர் போயிட்டாங்க. ஆண்டவரே, எங்க சபையை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. அப்பா போயிட்டாங்களா? இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க வெறும் 12 சிஷ்யர்கள் அல்ல இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டது. முதலாவது 12 பேர், 70 சிஷ்யர்களை தெரிந்து கொண்டார். அந்த 70 பேர் ஓடிட்டாங்க. இந்த உபதேசம் கடினமா இருக்கிறது, இடலா இருக்கிறதோன்னு கேட்கிறார். அதுக்கு பிறகு 65 சொல்கிறார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். கரெக்ட். 12 பேரை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? முதல் கேள்வி, இது உங்களுக்கு இடலா இருக்கிறதோ? சில உபதேசத்தை ஆண்டவருடைய போதனை சரியா சொல்லவில்லை, இடலா இருக்கிறதோ? இரண்டாவது கேள்வி சேர்த்து கேட்போம், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? எங்க இப்படி எல்லாம் நீங்க கேட்கறீங்க? அடிக்கடி கேட்டுதான் நிறைய பேர் போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம் அல்லவா? ஒரு காரியம் உங்களுக்கு கேட்கிறேன், நகை போட்டு கல்யாணம் பண்றது ரொம்ப செலவா, நகை இல்லாம கல்யாணம் பண்றது பெரிய செலவா? எது கடினம்? நகை போட்டு கல்யாணம் பண்ணணும்னா இன்னைக்கு ஒரு 10 பவுனாவது வேணும், இல்லைன்னா நல்ல குடும்பத்தில் உள்ள எந்த பெண்ணையும் கட்ட மாட்டான். அரை பவுன் 1.5 பவுனுக்கு எவன் பண்ண கட்ட வரானா சொல்லுங்க? பவுனு நிறைய போட்டு கல்யாணம் பண்றது கடினமா? பவுனே வேண்டாம், பக்தியா ஆண்டவரை பிரியப்படுத்தி ஒழுக்கமா வாழ்ந்த பக்தியான பொண்ணா இருந்தா போதும்னு சொன்னது எது கடினம்? எது கடினம்னு இன்னைக்கு மனுஷனுக்கே தெரியுது இல்லை. ஒரு நாள் தாலியை கட்டுறது கடினம், அடுத்து புருஷன் செத்து போயினான்னு சொல்லி தாலியை அறுக்கிறது அதை விட கடினம் இல்லை. சிம்பிளா வாழ்ந்தா போதும்.
பொட்டு வைக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னது கடினமாய் போயிட்டோ? பொட்டு தான் ரொம்ப முக்கியமா? தேவ ஆவிய உடையவர்களாக நீங்கள் தேவனால் முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறது விசேஷம் இல்லையா? பொட்டு வைக்க வேண்டியது இல்லைன்னு தான் சொன்னோம். பொட்டு வச்சா நீங்க பாவி நரகத்து போவீங்கன்னு நாங்கள் சொல்லல. பொட்டு வைக்க வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. நான் ஒரு பரிசுத்தவானிடத்துல கேட்டேன், ஐயா ஏன் ஐயா பொட்டு வைக்க வேண்டான்னு கேட்டேன். அந்த தேவ மனுஷன் என்ன சொன்னாரு, பொற்குடத்துக்கு பொட்டு வேண்டாம். புரிந்ததா சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்களுக்கு புரிந்ததா? பொற்குடத்துக்கு பொட்டு வேண்டாம், மண் குடத்துக்கு பொட்டு வைங்க. நீங்க மண் குடமா? நிறைய பொட்டே வைங்களா. சின்ன குழந்தைகளுக்கு நிறைய பொட்டு என்னெல்லாமோ கரியெல்லாம் தேய்ச்சி விட்டுருப்பாங்க, கண்ணு போட்டுருவாங்களா? உங்களை பார்த்து இப்போ இந்த வயசுலயும் கண்ணு போட்டுருவாங்களா? அப்ப நீங்க ஒரு பொட்டோட நிறுத்தாம இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, 3 பொட்டாவது சராசரியா வைங்க. யாரும் கண்ணு போட மாட்டாங்க. அது இல்லைன்னு சொன்னா அதை தாண்டி கண்ணு போட்டுருவாங்கன்னா முக்காடு போட்டுக்கிடுங்க. இஸ்லாமிய சிறிகளை போல முக்காடு போட்டுக்கிடுங்க. யூத சிறிகளும் முக்காடு போடுறாங்க. இது அடுத்து பூ வைக்கிறது, அது அது கஷ்டமா? பூ வைக்காம இருக்கிறது கஷ்டமா? பூ வைக்கிறதுல செலவு இருக்கு. 5 ரூபா 10 ரூபா மல்லிகைப்பூ, மதுரை மல்லிகைப்பூ இப்ப பெரிய ரேட்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவை. இது கடினம் இல்லை. இது கஷ்ட காலத்தில், வருமானம் குறைஞ்ச காலத்தில், நமக்கு பிசினஸ் பாதிக்கப்பட்ட காலத்தில் எது கடினம்? பட்டு புடவை உடுத்தாதான் பரலோகம் போக முடியுமா? பட்டெல்லாம் வேண்டியதில்லை, அப்படிதான் சொல்றோம். பட்டெல்லாம் உடுத்துறாதுங்க பரலோகத்துக்கு வரமாட்டேன் அப்படி சொல்லலை. அது ஆடம்பர. பட்டு வாங்குறது தான் ரொம்ப கடினமா, அதுக்கு ரொம்ப செலவாகும். நீங்க டூப்ளிகேட் பட்டு 2000 4000 கூட அவாவா உத்துட்டு நடந்தா எனக்கு தெரியும். டூப்ளிகேட் பட்டு, ஒரிஜினல் பட்டு வாங்கணும்னா 8000 10,000 நல்ல ரேட் கொடுக்கணும். எது கடினம்? பட்டு புடவை வாங்கி உடுக்கிறது கடினமா, சிம்பிளா உடுத்துட்டு போறது கடினமா? எது கடினம்னே தெரியலையே. கள்ளு குடிக்கிறது கடினமா, குடிக்காம இருக்கிறது கடினமா? குடிக்காம இருக்கிறது தான் லாபம், மிச்சம். பீடி குடிக்கிறதுல செலவு, அதுல செலவு வருது, கடினம். ஆமா. திருடுகிறது கடினமா, திருடாம இருக்கிறது கடினமா? திருடுகிறது தான் கடினம். ஒரு நாள் பிடிபட்டா முதுகெலும்ப உடைச்சிருவான், அவமானமாகி விடும் இல்லையா திருடுறது. லஞ்சம் வாங்குறது கடினமா, வாங்காம இருக்கிறது கடினமா? வாங்காம இருக்கிறது தான் கௌரவம். ஹல்லேலூயா. ஆமா. எது கடினம்? ஆளும் மேலும் குத்திட்டு, உடம்ப வருத்திக்கிட்டு, காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, வாயை பிளந்துட்டு குறிஞ்சி எழும்புறது கடினமா? முழங்கால சோத்திராப்பா, அப்பாவுக்கு தான் சோத்திர பலி, அப்பாவுக்கு தான் சொல்லு. எது கடினமா இருக்கு? எதுங்க உங்களுக்கு கடினமா இருக்கு? ரொம்ப கடினமா இருக்கிறதா? எது கடினமா? இன்னைக்கு அனைவருக்கு ஒண்ணுமே தெரியுதில்லை. செருப்பு போட்டு நடக்கிறது கடினமா இருக்கா, செருப்பு போடாம நடக்கிற கடினமா இருக்கா? நீங்க கொஞ்சம் கவனிங்க தம்பி, நீ கவனிப்பா. செருப்பு போட்டுட்டு நடக்கலாமா? ஆண்டவரை பின்பற்றுவாங்க, நடக்கலாம். அது கடினம் இல்லை. செருப்பை திருடுறதுதான் கடினம். செருப்பை திருடக்கூடாது. அடுத்தவங்க செருப்பு எப்படி உங்க காலில் வருது? போடக்கூடாது. செருப்பை திருடுறது கடினம், செருப்பை போடுறது கடினம் இல்லை. உங்க சைஸ்ல உங்க செருப்பு நீங்க காசு கொடுத்து வாங்கிவிடும். செருப்பு போடாம நடக்க முடியாது, அது கடினம். என்னட்டு சொன்னா நான் நடக்க மாட்டேன். எனக்கு செருப்பு இல்லாம நடக்க முடியாது. நான் பல நீண்ட ஆண்டுகள் செருப்பு போட்டு தான் எப்போதும் நடப்பேன். செருப்பு இல்லாம என்ன நடக்க முடியாது? நீங்க பாத யாத்திரை போறேன், புண்ணியத்தலத்துக்கு போறேன், அங்க அந்த மலைக்கு போறேன், அந்தமானுக்கு போறேன், பாதரட்சையை அணிந்து கொள்ளுங்கள் இயேசுவை சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எது கடினம்? இப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ரொம்ப கடினமா தெரியுதா உங்களுக்கு? எப்படி கடினம்? எப்படி கடினம் சொல்லுங்க பாப்போம், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது நாங்க இயேசு நாட்டை வந்தா எங்க சாமி எல்லாம் விட்டுறணுமாமே. உங்களுக்கு எத்தனை சாமி உண்டா? உங்களுக்கு எத்தனை மாமி உண்டு? உங்க புருஷனுங்க, உங்க அப்பா கூட பிறந்தவங்களா? உங்க குடும்பத்தில் எத்தனை மாமி உண்டு? ஒரு மனுஷனுக்கு மாமியார் 2 பேர் தான் இருக்கு. ஒரு ஆளா 2 ஆளா? எனக்கு கணக்கு சொல்ல, அந்த கணக்கு சொல்ல முடியல. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. இயேசுவை பின்பற்றது உண்மையிலே கடினமா? நீங்க தான் இப்ப சொல்லணும். ஆண்டவர் இயேசுவின் போதனை ரொம்ப கடினமா இருக்காப்பா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவின் போதனை ரொம்ப கடினமா இருக்கு. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் போதனை ரொம்ப கடினம்னா பிறகு எதுதான் கடினம் இல்லை? ஐயோ, ஒவ்வொருத்தரும் விரதம் காக்கணுமா? உமிழ்நீர் விழுங்கக்கூடாதான். 30 நாளா 40 நாளா? ரம்ஜானுக்கு முன்ன ஐயோ எத்தனை பேர் மயக்காடிச்சு வழிபடத்தில் விழுறானுங்க பசங்க.
தாங்க முடியாம சுருண்டு விழுறான். நமக்கு ஆண்டவருடைய போதனை கடினமானது அல்ல. ஹல்லேலூயா. கடினமா மனசுல தோணுது இல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. உங்களுக்கு இடலாம் இருக்குதா? நீங்க போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? போகல. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேளையில எளிமையாய் வாழலாம், எளிமையாய் உடுக்கலாம், நம்முடைய வைபவங்களை எளிமையாய் அதிக செலவில்லாமல் நடத்தலாம், ஆடம்பரம் இல்லாமல் எல்லாம் செய்யலாம். அது கடினமாக இருக்கிறதா? இல்லையே. எது கடினம்? நிறைய பணம் வேணுமா, பல லட்சம் வேணுமா, ஒரு கல்யாணம் எடுக்கணும்னா 4 லட்சம் ரூபா வேணுமா? எங்க எல்லார்ட்டையும் இருக்கா? உங்க அப்பா அம்மாட்ட 4 லட்சம் இருக்கா உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு? இருக்கா? இல்லையே. பட்டு புடவை 15,000 ரூபாய்க்கு எடுக்கணுமா? அதுதாங்க கடினம். எங்களுக்கு பட்டு புடவை ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. தொங்கல் வேண்டாம், தொங்கல்ல ஆடுறதும் வேண்டாம், நெக்லஸ் வேண்டாம், டக்லஸ் வேண்டாம். ஹல்லேலூயா. மிஞ்சியும் வேண்டாம், கஞ்சியும் வேண்டாம். ஆண்டவரே சிம்பிளா இருக்கலாம், ஆடம்பரமே வேண்டாம். அதான் கடினமா இருக்குது. அதான் கடினம். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி பிறகு கடைசியில் கடன் கொடுத்த வந்து கேட்கறது கடினமா இல்லையா? நம்ம இருக்கிற பணத்தில் எளிமையா நல்லபடியா நடத்திடுவோம் எல்லா காரியத்தையும். அதான் சிம்பிள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னது ரொம்ப கடினமா போச்சா? வேற மற்றவங்க எல்லாம் சொன்னது கடினமா தெரியலையா? மற்ற சாமி எல்லாம் சொல்றது கடினமா தெரியலையா? மலைக்கு போறது கடினமா தெரியலையா? கட்டி சாமியே மாமியே பையப்போ மாமியே, அது கஷ்டமா தெரியலையா? அதுதாங்க ரொம்ப கடினம். நமக்கு வேர்வேல வெயில்ல எப்படி போறது? வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இந்த வருஷம் போவாங்க, நம்ம ஜோம் பண்ணிக்கிடுவோம் அவங்களுக்காக. பத்திரமா போயிட்டு வரக்கு இல்லை, அதுக்கு நினைச்சுக்கிட்டாங்க. நிறைய பேருடைய கண்களை கர்த்தர் திறக்க முடியாது. ஹல்லேலூயா. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போற வேளையில பார்த்துருக்கிறீங்களா? பரிதாபமா அவங்க ஏதோ ஒரு சுலோகத்தை சொல்லிக்கிட்டு கௌவால ஊந்தி பாதரட்சை இல்லாம வாலிப பையங்களும் வாலிப பிள்ளைங்களும் வயசான கிழவனங்களையும் ஐயோ தடுமாறி இருந்து எழும்பி பரிதாபம் போயிட்டு இருந்து என்ன சாதிச்சாங்க? ஒன்றும் சாதிக்கல. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்தி வேண்டுதல் செய்கிறவர்கள் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார்ல, இது உங்களுக்கு இடலா இருக்கிறதோ? இது கடினமான உபதேசம். அங்க போனாலே கடினமான உபதேசம். ஆமா, ரொம்ப கடினமான உபதேசம். ஜாலியா நம்ம ஆடலாம் பாடலாம், ஒழுக்கக்கேடா நடக்கலாம், நாரலாம், ஆடலாம் பாடலாம், நாரலாம். அதுதான் கஷ்டம். இது உங்களுக்கு இடலா இருக்குதான்னு ஆண்டவர் இயேசு கேட்டார் சீஷர்களிடத்தில். முறுமுறுக்கிறாங்களா? எங்க முறுமுறுக்கிறீங்க? உங்களுக்கு செலவில்லாம நாங்க சுலபமா எளிமையா நடத்தி தரதை பற்றி உங்களுக்கு முறுமுறுக்கிறீங்களா? இது கடினமான உபதேசமா? இந்த சபையில சொல்றதா கடினமான உபதேசம்? கடினமான உபதேசம் வேற இருக்கு. அது உங்களுக்கு சொல்லி தந்தா இங்க ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க, ஓடியே போயிருவீங்க. நம்ம சொல்றது சத்திய உபதேசம், ஆண்டவர் இயேசுவின் போதனையை தான் சொல்றோம். கடின உபதேசம் நீங்க இடரடையக்கு இங்க ஒன்றும் சொல்லல. ஹல்லேலூயா. மூக்குத்தி போடுறவங்க மூக்குத்தியை போட்டுக்கிடுங்க. அநியாயம் செய்கிறவங்க இனி அநியாயம் செய்யட்டும்னு தான் அவர் பைபிள்ல இருக்கு வசனம். நான் உங்கள்கிட்ட மூக்குத்தியும் கலத்த சொல்லல, காலில் உள்ள தோடையும் கலத்த சொல்லல, கொலுசையும் கலத்த சொல்லல. போட்டிருக்கிறவங்க பத்திரமா போட்டுக்கிடுங்க. எவனாவது காலை எதையும் வெட்டி எடுத்துடக்கூடாது, கழுத்து அறுத்துடக்கூடாது, பத்திரமா போட்டுக்கிடுங்க. போடாதவங்க அது போடணும்னு ஆசைப்படாதுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். பட்டு வச்சிருக்கிறோம், பத்திரமா பார்த்துக்கிடுங்க. பட்டை கரையாம கரப்பாம்பூச்சியை தின்றாம. பட்டு இல்லாதவங்க ஐயோ எனக்கு பட்டு வேணும்னு நீங்க அழாதுங்க. நீங்க இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவருக்கு கிருபை உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிறது போதும் என்ற ஒரு நிறைவு, ஒரு திருப்தி நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு மேல அது வேணும் இது வேணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இந்த பேராசை நமக்கு வேண்டாம். ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சீசரிடத்தில் வேறையும் சில கேள்வி கேட்கிறாராம். சுருக்கமா சொல்லிடுறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கிற வேளையில இதே 6:5-6 கேள்வி ஆண்டவர் சீசரிடத்தில் கேட்கிறார். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். பிலிப்புவை பார்த்து ஒரு கேள்வி. இப்ப பிலிப்பு இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். பிலிப்புவே, உம்மிடத்தில் ஒரு கேள்வி ஆண்டவர்
பிலாத்து கேட்கிறார். என்ன கேள்வி தெரிகிறதா? இந்த திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், இவங்களுக்கு அப்ப நம்ம சாப்பாடு எங்க வாங்கலாம் என்று ஒரு கேள்வி ஆண்டவர் பிலிப்பிடத்தில் கேட்கிறார். அன்று ஆண்டவர் இயேசு சீஷனாகிய அவரோடு இருந்த பிலிப்பிடத்தில் கேட்டார். இன்று இந்த சபையின் விசுவாசியா இருக்கிற பிலிப்பிடத்திலே இந்த கேள்வி வருகிறது. இங்கே வந்திருக்கிற இவ்வளவு ஜனங்களுக்கு நாம் சாப்பாடு கொடுக்க வேண்டும், எங்கே வாங்கலாம் என்று ஒரு கேள்வி. அதுக்கு பிலிப்பு என்ன சொல்றாரு? இவர்களில் ஒவ்வொருவரும் 7ஆம் வசனம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் 200 மணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே, 2000 ரூபாய்க்கு பிரெட் வாங்கினாலும் பத்தாதே. பிலிப்பு சொல்றார். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்? சாப்பாடை பற்றி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அடுத்த மாதம் நமக்கு புது வருட விருந்து வேண்டுமோ என்று ஒரு கேள்வி வருகிறது வைத்துக் கொள்வோம். உங்களிடத்தில் கேட்கிறாள், இவங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னா 7000 ரூபாய் போதாதே. சாப்பாடு, அரிசி, பருப்பு, எண்ணெய், பிறகு காய்கறிகள் எல்லாம் நம்ம தயார் பண்ணணும். 7000 ரூபாய் போதாதே. நாம் என்ன செய்வோம்? என்ன செய்யலாம்? அடுத்த மாதம் நமக்கு புது வருட 2வது விருந்து வேண்டுமோ என்று கேட்டால், இப்ப பிலிப்பிடத்திலே கேட்டால், அல்லாவிட்டால் சகோதரரே உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் இப்பொழுது என்ன சொல்ல போகிறீர்கள்? இவர்கள் சாப்பிடத்தக்கதாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இவங்க எடுத்துக்கிட்டா கூட 5000 ரூபாய் போதாதே சொல்றீங்களா? ஆண்டவர் எதுக்காக கேட்டாரு? 6ஆம் வசனத்தில் இருக்கிற தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். உங்களை சோதிக்கிறதுக்குன்னே ஒரு கேள்வி கேட்பார் ஆண்டவர். நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே 5000 ரூபாய் இருந்தா கூட பத்தாதே, எல்லாருக்கும் ஒருபடி கொடுக்கிறதுக்கு பத்தாது. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பிலிப்பிடத்திலேயே எப்படி கேட்டாரு? அவன் என்ன சொல்ற போறான்னு அவனை சோதிக்கும்படிதான் கேட்கிறார். உங்களிடத்துல ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக உங்களிடத்துல நாங்க கேட்கிறோம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? 5000 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டா கூட போதாது, 7000 ரூபாய் ஆகும்னு சொல்றீங்களே, நம்ம எங்க போறது? ஆண்டவரே நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பதில் என்ன? அந்த பிலிப்பு சொன்னது போல சொல்ல போறீங்களா? இல்ல இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்ல போறீங்களா? வாட் இஸ் கோயிங் டு யுவர் ரிப்ளை டுடே யூ சிஸ்டர்ஸ்? சகோதரிகளே உங்களுடைய பதில் என்ன? எங்களுக்கு சாப்பாடு போட்டா நாங்க ஜோரா சாப்பிட்டுட்டு பிளேட்டை வச்சுட்டு நாங்க வண்டியில ஏறி போயிடுறோம். நீங்க நல்லா தான் பதில் சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து ஏங்க இப்படி பிலிப்பு இடத்துல பிடிச்சு கேட்டாரு? 12 சீசன் இடத்துலயும் கேட்டிருந்தா எல்லாரும் சேர்ந்து நாங்க கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி நாங்க வசூல் பண்ணி நாங்க போட்டு எல்லாம் சமாளிச்சிடணும்னு சொல்லி கேட்டது ஆளுதான் இப்ப பதில் சொல்லணும். ஆண்டவர் உங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்த மாதம் விருந்துக்காக நான் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. சீஷர்களிடத்திலே இதுவரையிலும் சீஷர்களிடத்தில் கேட்டு வந்தார் பல கேள்விகள். இப்ப ஒரு சீஷரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், சாப்பாடு விஷயமா கேட்கிறார். இப்ப இவன் முழிக்கிறான், பதில் சரியா வரல. The right reply was not given to Jesus by Philip. பிலிப்புனால சரியான பதில் சொல்லல. 200 மணத்து அப்பங்கள் இவர்களுக்கு போதாதேன்னு தான் சொல்ல தெரியுது. நம்ம இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலான்னு உள்ள ஒரு விசுவாசம் வரலையே, அப்படி ஒரு எண்ணம் வரலையே. ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்து அவர்கள் எல்லாம் போஷித்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இது எப்படி இருக்கு? இந்த கேள்வி நல்ல கேள்வி. உங்களுடைய பதில் எப்படி இருக்கிறது? உங்களிடத்தில் எந்த பதிலும் இல்லை. பாருங்க, நீங்க முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. யார்கிட்டயாவது ஆண்டவர் கேட்கட்டு, ஆண்டவர் கேட்டாலும் பதில் சொல்லட்டு, அப்படித்தான் நினைக்கிறாங்களே தவிர ஆண்டவர் கேட்டாலும் பதில் சொல்லாத போலதான் இந்த காலத்தில் நிறைய பேர் பதில் சொல்றதில்லை. ஆண்டவர் கேட்டது ஆளுகிட்ட கேட்டது போல எங்கள்கிட்ட கேட்கட்டுன்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு கேள்வி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டுட்டா நீங்க விசுவாசத்தோடு நம்ம எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கு?
ஹல்லேலூயா. இந்த பிலிப்பு பிதுங்கிட்டு இருக்கிறாரு. பிலிப்பியுடைய மனைவிக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில இடங்கள்ல ஆண்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கு இந்த காலத்தில். ஆனா சகோதரிகளுக்கு விசுவாசம் கொஞ்சம் பெரிதா இருக்கிறது என்று நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் முதலாவது நிறைய சீசரிடத்தில் கேட்டாரு. ஒரு சீசரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாரு. அவர் சரியான பதில் சொல்லல. இப்ப 2 சீசரிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போறார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க எம்மா ஊருக்கு 2 சீசர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப துக்கமுகமா போயிட்டு இருக்கிறாங்க. வேதனையோடு பேசிட்டு போறாங்க. யாரை பத்தி பேசுறாங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிட்டு போறாங்க. அப்ப உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களை நோக்கி கேள்வி கேட்கிறார். ஒரு ஆளை போல நடந்து போறாரு. கேட்கிறாரு, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்கிறார். What kind of conversation is this that you have with one another as you walk and are sad? நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் ஒருவர் பேசிக்கொள்ள சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? 2 பேர் சகோதர சகோதரிகளே, நீங்கள் 2 பேர் முகமுள்ளவர்களாய் வழி நடக்கிறீர்கள். ஒருவர் பேசிக்கொள்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார் என்றால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார் என்றால் நமக்கு இப்படி ஒரு காரியம் நடக்குமா? இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு போறாங்களா? நீங்க அப்படி பேசுறீங்களா? இயேசு கிறிஸ்து நாட்கள்ல நம்ம எல்லாம் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து இல்லையா? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டார். அவருக்கு செயல்பட முடியாம வயசாயிட்டாரா? கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. துக்க முகத்தோடு 2 பேரும் பேசிட்டு போறாங்க. அவங்கள பார்த்து தான் கேட்கிறாரு. இவங்க யார் தெரியுமா? சீஷர்கள். துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன? நீங்க என்ன ஆராதனை முடிஞ்சு அல்ல ஆராதனைக்கு வர வேளையில துக்க முகமுள்ளவர்களாய் 2 பேர் சம்பாஷித்துக் கொண்டு வந்தது என்ன? ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களே, அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக செய்கிற வாக்கில் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியர் அதிகாரிகள் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே சிலுவையை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆயிற்று. ஐயோ, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிற்று. இனி நமக்கு கதை என்ன? ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். செய்கையில் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க துக்க முகமுள்ளவர்களாக இனி நடக்க வேண்டாம். நீங்க சந்தோஷமா விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு சம்பாஷணை பண்ணலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறீங்களா? மனசோர்வோடு இருக்கீங்களா? புருஷ மனைவி என்ன பேசிட்டு வந்தீங்க? இன்னைக்கு ரொம்ப துக்கத்தோடு வந்தீங்களா? அப்படியா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இருக்கிறார், ஜீவிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் செய்வாரா? சந்தோஷம். ஐயா செய்வார். அன்பு சகோதரரே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். He is faithful to bless you. Hallelujah. நீங்க துக்க முகமாக, வாடின முகமாக, சோர்ந்த முகமாக இருக்க வேண்டாம். உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. துக்க முகமா 2 பேரும் நீங்க சம்பாதித்தது போதும். உங்களோடு பேசுகிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்க இனிமேல் துக்கப்பட வேண்டாம், சந்தோஷப்படுங்க. உங்களை வீட்டு அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதிப்பார். வியாதியை விலக்குவார். சாபத்தை நீக்குவார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே தேவன் செய்து மகிமைப்படுவார். உங்களை அதிசயங்களை காணப்படுவீர் என்று தேவன் சொன்ன உண்மையானால் அதை செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் இயேசு சீசர்களிடத்துல அவருக்கு ரொம்ப அன்பான சீசன் பேதுருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டார் உயிர்த்தெழுந்த பிறகு. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு பேதுருவிடத்தில் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சைமன் சன் ஆஃப் ஜோனா, do you love me more than these? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நம்மிடத்தில் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கேள்வி உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்ட கடைசி கேள்வி.
3 தடவை கேட்டிருக்கிறார். ஏன் 3 தடவை கேட்டாரு? அவர் 3 தடவை இயேசு மறுதளிச்சார், அதனால 3 தடவை கேட்டார். நீங்க எத்தனை தடவை மறுதளிச்சீங்களோ, ஆண்டவரோட தூரம் போறீங்களோ, அத்தனை தடவை ஆண்டவர் உங்கள்ட்ட கேட்பார், இவர்களிலும் நீ அதிகமான இடத்துல அன்பா இருக்கிறாயா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரோட என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரோட என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கிறேன். என்ன சொல்லுவீங்க? உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறேன் சொல்லுவீங்களா? ஆர் யூ ரெடி டு சே நவ? ஆண்டவரோட இப்ப சொல்ல நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஒரு சீஷன், உத்தம சீஷன், உண்மை சீஷன், ஆண்டவரை ரொம்ப நேசித்த சீஷன், காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றுவேன் என்று சொன்ன சீஷன், ஆனா 3 தடவை மறுதளிச்சிட்டார். இப்ப உயிர்த்தெழுந்த பிறகு கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உங்க பேரை சொல்லி ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர்களிலும், இங்கே கூடியிருக்கிற இவர்களிலும் அதிகமாய் நீங்கள் இயேசுவிடத்தில் அன்பா இருப்பீங்களா? அதற்கு பேர் என்ன சொன்னாரு? தெரியல, தெரியல, தெரியலன்னு சொல்றது பித்தலாட்டம். யூ ஆர் நாட் லவிங் த லார்ட். நீ ஆண்டவர் உண்மையா நேசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் உண்மையா நீங்க நேசிக்கிறீங்கன்னா பேதுருவை போல சொல்லலாம், ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.